வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம், உங்க ஆதரவுக்கு நன்றி. இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. தயவுசெய்து பெற்றோர்கள், பெண் குழந்தை பெற்றோர்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். சமீபத்துல இந்த வாரத்துல இந்தியாவில் நடந்த 2 சம்பவத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களோட இதை பகிர்ந்து கொள்ள போகிறேன். மாதராய் பிறக்க மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பாரதியார் இதை நம்ம படிச்சிருக்கோம். 4/7/2025 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்ஃபோசிஸ் உடைய ஒரு இன்ஃபோசிஸ் ஹெலிக்ஸ்ங்கிற ஒரு ஹெல்த் கேர் பிளாட்ஃபார்முடைய கம்பெனியில ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க பாத்ரூம் போயிருக்கும்போது, வாஷ்ரூம் போயிருக்கும்போது ஏதோ அன்னீசியா ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க திருப்பி வெளியில வந்துட்டு திருப்பி வாஷ்ரூம் போய் செக் பண்ணும் பொழுது, திருப்பி ஆஃபீஸ்க்கு அந்த கியூபிக்கல், அதாவது அந்த பார்ட்டிஷன் சொல்லுவாங்க, செக் பண்ணும்போது அவர் பேர் ஸ்வப்னில் அப்படிங்கிற அவருடைய கொலீக் போட்டோ எடுத்துட்டு இருந்திருக்காரு. இது நடந்த இன்சிடென்ட் 30ஆம் தேதி. உடனே இந்த பொண்ணு தன்னுடைய ஹஸ்பண்ட சொல்லி உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து, இதுக்கிடையில அந்த ஸ்வப்னில்ங்கிற அந்த பையன் தப்பிக்கணும்னு நினைச்சிருக்காரு. ஸ்டாஃப் எல்லாம் பிடிச்சி அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இஷ்யூல என்னன்னா, இன்ஃபோசிஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எல்லா பேக்ரவுண்டையும் செக் பண்ணி தான் எடுக்கிறோம், பட் அவங்களுடைய பிஹேவியர் இது எங்களால புரிஞ்சிக்க தெரியல அப்படின்னு சொல்லி இமீடியட்டா அந்த இவங்களை டிஸ்மிஸ் பண்ணி அந்த போலீஸ்க்கு நல்லா கோஆபரேட் பண்ணியிருக்காங்க. இது 4ஆம் தேதி ஒரு பெரிய நியூஸ். இன்ஃபோசிஸ் ஹெலிக்ஸ்ங்கிற சாஃப்ட்வேர் கம்பெனியில நடந்த இன்சிடென்ட். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு விமென் லாயர் க்ளோஸா ஒரு பையனோட பழகி இருக்காங்க. அந்த பையனோட பழகி நிறைய போட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம அந்த போட்டோஸை இன்டர்நெட், வெப்சைட் எல்லாத்துலயுமே அப்லோட் பண்ணிருக்காங்க, நெருங்கி இருந்த போட்டோஸ் எல்லாம். இது அவங்களுக்கே தெரியாது. அவங்களுடைய ஃப்ரெண்டு இதை பார்த்துட்டு அலர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க இதை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட ஹைகோர்ட் எடுத்துட்டு ஜஸ்டிஸ் என் ஆனந்த் வெங்கடேஷ், உங்களுக்கு தெரியும், என் ஆனந்த் வெங்கடேஷ் ரொம்ப சரியான தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜ். அவர் இமீடியட்டா அந்த போட்டோஸ் எல்லாம் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கோ அதெல்லாம் டெலீட் பண்ணுன்னு சொல்லி சென்டருக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு, டெல்லியில 2023 இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தா போலீஸ் எப்படி ஆக்ட் பண்ணணுங்கிற அந்த ட்ரைனிங்கை நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஃபாலோ பண்ணலங்கிறதுக்காண்டி அந்த டிஜிபியும் அந்த பெட்டிஷனுடைய ஒரு ரெஸ்பாண்டண்டா சேர்க்க சொல்லி அவர் ஆர்டர் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால அந்த டிஜிபியும் இந்த உமன் லாயர் போட்ட பெட்டிஷனுக்கு பதில் சொல்லி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல வந்துட்டாங்க. ஸோ பெண் குழந்தை உள்ள பெற்றோர்கள் மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த காலத்திலே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க,